ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஸ்கோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு டயர் ஒன், டயர் 2 ஒரு டாப் எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கம்பெனிலாம் வந்து ஒரு 2 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு, தென் QA குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஸோ 2 ஜாப்ஸ்க்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே, இல்லை ப்ரோ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டேரெக்டாக நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். அது இல்லாமல் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து இன்றைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம்ஸ் இப்போ வந்துட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், இல்லை போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், அது நல்ல ஒர்த்தபிளான போர்ட்ஃபோலியோஸாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த ஒர்த்தபிளான போர்ட்ஃபோலியோஸ் தான் வந்து கீழே நான் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டீட்டெயிலாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் அண்ட் ஜாவா என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸோ சிஸ்கோவில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஜாப் ஐடி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரல் ஐடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 1440167 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிஸ்கோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வேறு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸில் ஸோ ரியாக்ட் ஜேஎஸாக இருக்கட்டும், ரெடெக்ஸாக இருக்கட்டும், டைப் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், மாடர்ன் UI லைப்ரரிஸாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றி வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேக் அண்ட் டேட்டாபேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டாபேஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், காட்லின் தெரிஞ்சிருக்கணும், தென் வெர்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தென் ரெஸ்ட்ஃபுல் APIs கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் மாஸ்டர் லெவலில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு பிகினர் லெவலில் ஸோ அது வாட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும். அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த லெவலுக்கே போதும். அது இது வந்து ஒரு டயர் 1 கம்பெனி அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, NoSQL டேட்டாபேஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் GraphDB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் PostgreSQL, தென் அதுக்கப்புறம் MongoDB, இதை பற்றிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டேட்டாபேஸை பற்றிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாபேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கொரி ரைட் பண்ண தெரிஞ்சுக்கணும் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸில் ஸோ அதில் க்ளவுட் டெக்னாலஜிஸில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு AWS பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் டாக்கர், குபர்னெட்டிக்ஸ், தென் அதுக்கப்புறம் EKS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்ஸ் தான். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சதாக போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, API டெவலப்மெண்ட் அண்ட் இன்டெகிரேஷனில் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ஃபுல் APIs கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. தென் டெஸ்டிங் அண்ட் கோடிங் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கோடிங் ரைட் பண்ணுறீங்க, அந்த கோடிங் நீங்களே தான் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸோ இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு, சைப்ரஸ், தென் அதுக்கப்புறம் JUnit, Mockit, ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கண்டிப்பாக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொலாபரேஷன் அண்ட் அஜைல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒர்க் க்ளோஸ்லி வித் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், டிசைனர்ஸ் அண்ட் QA டீம்ஸ் இந்த அஜைல் அண்ட் ஸ்க்ரம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்களெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ நல்ல டெக்னாலஜிஸை வந்து நீங்கள் நல்ல ஐடியாஸை வந்து நீங்கள் அவங்க கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அல்கரிதம்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் குவாலிஃபிகேஷன் இஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்லேருந்து அப் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ இதில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
JavaScript, React.js, Redux, TypeScript அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் SQL API கண்டிப்பாக வெப் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு NoSQL டேட்டாபேஸில் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா AWSல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Maven, Gradle, Jenkins அண்ட் Git பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பெருசாக இது தேவையில்லை. காட்லின் இது வந்து மேண்டேட்ரியாக இதை தெரிஞ்சிருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷனாக இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக இது தெரிஞ்சிருந்தால் ஓகே, அட்வான்டேஜ், அப்படி இல்லைனா நோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக அவங்களோட மெசேஜஸாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. தென் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெஃபரன்ஸ் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லைனா இங்கே டேரெக்டாக அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் QA ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ட்ரி லெவலில். ஸோ ஆல்ரெடி பார்த்த இந்த மாதிரி முன்ன வந்து ஃபுல் ஸ்டாக், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டெஸ்டிங் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்லேயும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். 1440236 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதுக்கு டெஸ்டிங் ரோலுக்கு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித்தின் ஆட்டோமேஷன் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கொலாபரேட்டிவ் வித் டெவலப்மெண்ட் டீம், கண்டிப்பாக நீங்கள் டெவலப்மெண்ட் டீமோட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் AWS சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்காக அதில் இருக்க என்விரான்மெண்ட் என்ன, ஸோ அதில் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஒரு மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த பேசிக் லாங்குவேஜ் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் டெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு பீப்புள்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறாங்க, ஒரு டெவலப்மெண்ட் டீம், அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதை வந்து AWSல எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா, இல்லை என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஐடியாஸ் எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தென் அதை டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணி அது அக்யூரேட்டான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்தாலோ ஸோ அதை வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்க டாக்குமெண்டேஷன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெக்கமெண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BSc, MSc ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் டு அப் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன க்ளவுட் SaaS அப்ளிகேஷன் டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெஸ்ட் ஆட்டோமேஷன், தென் அதுக்கப்புறம் க்ளவுட் அப்ளிகேஷன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து AWSல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் EC2, தென் S3, Lambda இதை பற்றியான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் Kafka அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டெஸ்டிங் ஆட்டோமேஷனில். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இன் பைத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் வித் Playwright, Selenium ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செலினியமாக இருக்கட்டும், இல்லை Playwright-ஆக இருக்கட்டும், இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் CI/CD பைப்லைன்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஸ் Jenkins, GitLab அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் எக்ஸ்போசர் GrabDB, MongoDB அண்ட் Cassandra அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் Agile எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் Agile ப்ராஜெக்ட்ஸ், வெரிஃபை ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்டர்ப்ரோபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் கவர் ஆகும். இதை பற்றி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதாக போதும். அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை ChatGPT கேட்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னாலஜி, நீங்கள் நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ண வில்லிங்னஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கொலாபரேஷனாக டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். கண்டிப்பாக அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே இருக்கணும், மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் சாஃப்ட் ஸ்கில்ஸில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட அபோட்டஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெருசாக தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து சிஸ்கோவில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு தெரியும் ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஜாபோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோஸை வந்து நீங்கள் ஒர்த்தபிளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.